ஜெம் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் அபிஷேக். அன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் தான் கொடுக்க போகிறோம். அதாவது தாவேகா தலைவர் விஜய் அவர்கள், இளைய தளபதி விஜய் அவர்கள், தளபதி விஜய் அவர்கள் என்ன பேர் வேணால் நீங்கள் வச்சுக்கோங்க. அவர்கள் இப்போ அடுத்த ஒரு படம் நடிக்க போகிறதா ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு. என்ன காரணம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜனநாயகன் படம் இப்போ ரிலீஸ் ஆன விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ரிலீஸ்னா லீக்கான ரிலீஸ், ஓகேவா? அந்த படம் லீக்கான விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால் ப்ரொடியூசர் கேவிஎன் ப்ரொடக்ஷனுக்கு ஒரு பயங்கரமான ஒரு லாஸு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், கண்டிப்பாக லாஸாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட 400-500 கோடி போட்டு படம் எடுத்துருக்காங்க. இவங்க அசால்ட்டாக டவுன்லோட் பண்ணி பார்த்தா லாஸ் இருக்க தானே செய்யும். அதனாலே பார்த்தோம் அப்படின்னா விஜய் அவர்கள் அடுத்ததான் ஒரு படம் ஒன்று நடிக்க போகிறதா இப்போ ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு. இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ், அட்லி அப்படின்னா நெல்சன், இவங்க 3 பேரில் யாராவது ஒருத்தர் தான் டைரக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது வெளியே வந்திருக்கு. பீஸ்ட் 2வா, மெர்சல் 2வா, லியோ 2வா அப்படின்றத விஜய் அவர்கள் தான் முடிவு பண்ணணும். சரி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் மறுபடியும் படம் நடித்தா நீங்கள் போய் பார்ப்பீங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த 3 டேரக்டரில் எந்த டேரக்டர் படம் பண்ணணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரியான அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம ஜெம் சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.